இனி லட்சியங்களை அடைய லட்சங்கள் தேவையில்லை. HiQ Genie-யின் நீட் கிராஷ் கோர்ஸ் ரூபாய் 1999 மட்டுமே. For admissions, contact HiQ Genie. ஒரு பயங்கரமான சவுண்டான ஒரு சாங் அது. என்னன்னு சொல்றது, இந்த வெறியேற்றுற மாதிரியான பாட்டு. இதுவே திரையரங்கம் தீ பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அதிரும். இதை தாண்டி ஒரு மாஸ் ஹீரோவுக்கான பாட்டு இப்படிதான்பா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். இதெல்லாம் மீறி ஒரு 18 வருஷமா இதுதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நான் விடவே மாட்டேன், கரெக்டா பயன்படுத்திக்கிறேன்ற மாதிரி ஜிவி பிரகாஷ் உள்ள இறங்கி பண்ணியாச்சு. இந்த பாடல் கேட்கும் பொழுது கேட்க இது ஒரு தியேட்டருக்கான ஒரு பாடல். ஒரு திரையரங்குல அப்படி வந்து மாசா கொண்டாடுவாங்க. அசல் அப்படியே வந்து அஜித்துக்கான பிளேவரோடு சேர்த்து இந்த பாடல் உருவாக்கியிருக்காங்க. போஸ்டர் ஓட்டிச்சு விசில் அடிச்சது உனக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு. ஃபேன், ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன் பாய் கிட்ட என் படத்தை நீ டைரக்ட் பண்ணுப்பான்னு சொன்னா அந்த நபர் எப்படியாப்பட்ட வெறி கொண்ட ஒரு நபரா மாறுவார். அந்த வெறி கொண்ட நபருடைய வெளிப்பாடு தான் ஏப்ரல் 10 அப்படி இறங்கி வர அந்த லுக்கு உண்மையிலே நீங்க தியேட்டர்ல பார்க்கும்பொழுது அந்த ஃபேன்ஸ் வந்து கொண்டாடிடுவாங்க. வந்து இது வந்து அந்த ரசிகர்களுக்கான அந்த ரசிகருடைய மனநிலையிலிருந்து எழுதும் போதுதான். இப்ப ரசிகருடைய மனநிலையிலிருந்து அதை விட ரொம்ப லோவா இறங்கி ஒரு படத்தை வந்து ஆதிக் பண்ணிருக்காருன்னா எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜாலியான படமா. அதுவும் பாத்தீங்கன்னா தியேட்டர்ல இவரு நம்ம சுப்ரீம் சுந்தர் ஸ்டண்ட் மாஸ்டர் சொன்ன மாதிரி தான் வந்து நீங்க கத்தி இங்க கத்துறது பார்த்தா ஆதிக்கிற விஷயம் தான் கத்திக்கிட்டு இருக்காரு. போன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம், டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் செய்யார் பாலு சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சார், கத்தி தொண்டையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஆதிக்கு எந்த அளவுக்கு தொண்டை வலிக்க போகுதுன்னு தெரியல. ஒரு பயங்கரமான சவுண்டான ஒரு சாங் அது. கேட்கும் போது என்ன தோணுது அப்படின்னா, இந்த சாங் வந்து தியேட்டர்ல என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு. ஏன்னா நம்ம போன்ல பாக்குறதுக்கும் தியேட்டர்ல பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஆனா பாட்டை கேட்டவங்க நிறைய பேர் சொன்னது பாட்டு ரொம்ப கொலை மாசுல இருக்குன்றாங்க. இன்னொரு பக்கம் கேட்கும்போது கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கு, கொஞ்சம் ரொம்ப ஹைப் ஏத்தி பாட்டை கொஞ்சம் பெருசா காட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கேட்கும்போது எப்படி இருந்துச்சு பாட்டு? இல்ல, உண்மையிலே இது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு மாஸ் ஹீரோவுக்கான ஒரு சாங். வந்து எப்பவுமே மாஸ் ஹீரோவுக்கான சாங். அது நீங்க ரஜினி எம்ஜிஆர்ல தொடங்கி ரஜினில தொடங்கி ஒவ்வொரு காலகட்டமா மாறிக்கிட்டு ஒரு முதலாளில இருந்து ஆரம்பிச்சு பந்தேண்டா பால்காரன் வரைக்கும் அந்த கால 90s அத்தனை பேர் அப்படி கொண்டாடினாங்க. பால்கார ட்ரெஸ்லயே போனவங்க வந்து. இப்ப அப்படி காலம் மாறும்போது நீங்க பாடல் வரிகளாம் கூட மாறுது. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப என்னன்னு சொல்றது, இந்த வெறியேற்றுற மாதிரியான பாட்டு. இதுவே திரையரங்கம் தீ பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அதிரும். அப்புறம் வந்து பொடுசுங்க எல்லாம் கதரும் அப்படின்னு இந்த வார்த்தைங்க தான். நீங்க முன்ன மாதிரி கவித்துவமான வார்த்தைகள்லாம் இல்ல. இதை தாண்டி ஒரு மாஸ் ஹீரோவுக்கான பாட்டு இப்படிதான்பா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். இதெல்லாம் மீறி ஒரு 18 வருஷமா இதுதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நான் விடவே மாட்டேன், கரெக்டா பயன்படுத்திக்கிறேன்ற மாதிரி ஜிவி பிரகாஷ் உள்ள இறங்கி பண்ணியாச்சு. இந்த பாடலாசிரியர் விஷ்ணு எடவன். அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு பிளேவர்ல எழுதுவாரு. இப்படி இறங்கின உடனே அஜித்துக்கு ஒரு வேற ஒரு பிளேவர்ல திரும்ப சொல்லும் போதுதான் 2 பேரும் உச்ச நட்சத்திரம் தான் வந்து. அந்த உச்ச நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான ஒரு பாடல் வரிகளை கொடுத்தா இவங்க எப்படி வந்து கொண்டாடுவாங்க. அது ஏறக்குறைய பாத்தீங்கன்னா இதுலயே எனக்கு பெரிய ஹைலைட் எதுன்னா, இந்த மிருகத்தை எழுப்பிட்டு கோவத்தை கிளப்பிட்டு மன்னிப்பு கேட்காத அப்படின்ற மாதிரி வருது. ஏறக்குறைய கதையே அதில் தான் வந்துருது. ஓகே, ஒரு மிருகத்தை தூண்டி அமைதியா இருக்கு ஒருத்தர், டக்குனு டிரான்ஸ்பர்மேஷன் ஆகுறாரு. அதுக்கப்புறம் நீ மன்னிப்பு கேட்டனா ஒண்ணும் நடக்காது, அவ்வளவுதான், ருத்ர தாண்டவம் ஆட வேண்டியவர் தான் அப்படின்னு. எனக்கு இந்த சிங்கிள் பார்க்கும்போது, ஓஜி சம்பவத்தை பார்க்கும்போது இவர் குட்டா பேடா அக்லியான்னு பேர்ல வந்து இவர் வச்சு இது பண்ணது. எனக்கு தெரிஞ்சு பேடா தான் இருப்பாரு, அக்லி இன்னும் மோசமா இருப்பாருன்னு நினைக்கிறேன். மேபி திரும்ப போகும்போது இந்த பாடல் கேட்கும் பொழுது கேட்க இது ஒரு தியேட்டருக்கான ஒரு பாடல். ஒரு திரையரங்குல அப்படி வந்து மாசா கொண்டாடுவாங்க. இன்னைக்கு கூட அதை வந்து ஸ்கிரீனிங் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன் நான். வந்து இல்ல போறது வந்து இல்ல அப்படின்ட்டாங்க. அதனால வந்து அசல் அப்படியே வந்து அஜித்துக்கான பிளேவரோடு சேர்த்து இந்த பாடலை உருவாக்கியிருக்காங்க. ஓகே, இப்ப ஆதிக்கு வந்து எவ்வளவு ஏகே வெறியர் அப்படின்னு தெரியும். இதுல அவர் கொடுத்த சவுண்டு தான் வந்து அதிகமா இருக்குது, பயங்கரமா. அங்க இருந்துட்டு அவர் கத்தா இருக்கட்டும், அதுக்கேற்ற ஜிவி பண்ற விஷயமா இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி சார் இருந்துச்சு? ஒரு டைரக்டரா விட்டுட்டு ஒரு ஃபேன் பாயாவே இந்த பாட்டுல வர்ற விஷயம். இல்ல, அதுதான் சார் வடிவேல் காமெடி மாதிரி தான். உங்களுக்கு சைக்கிள்ல போனவங்களுக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு. அது மாதிரி
போஸ்டர் ஒட்டிட்டு விசில் அடிச்சது உனக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு. குளிர்ல கிடந்தவனுக்கு கம்பளி கிடைச்ச மாதிரி இது குளிர்ல கிடந்தவனுக்கு கம்பளி கிடைச்ச மாதிரி அதை விட பயங்கரம் சொல்லலாம். வந்து இது ஒரு சொன்ன மாதிரி நாங்க டைரக்டரே கிடையாதுங்க. வந்து நான் வந்து ஒரு ஃபேனு. நீங்க அது மாதிரி அப்ப அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஒரு ஏவி மையப்ப செட்டியாரோ அல்லது வந்து வகனி ஸ்டுடியோடைய ஓனரோ எல்வி பிரசாத்தோ, அப்ப என்னன்னா சாதாரண ஆட்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட போய் சாதாரண மக்கள் கிட்ட ஒரு கதையை கேட்பாங்க. என்னன்னா அவங்க தான் உண்மையான ரசிகர் அப்படின்னு. ஒரு தோட்ட வேலை செய்யறவங்க, ஒரு கார் டிரைவரு, இவங்க கிட்ட எல்லாம் ஒப்பீனியன் கேட்பா. இது எப்படி இருக்குன்னா, என்னங்க முதலாளி நல்ல வேலை முதலாளி அப்படின்னா ரைட் ஓகே இவங்க தான். அது மாதிரி ஒரு ஃபேன், ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன் பாய் கிட்ட என் படத்தை நீ டைரக்ட் பண்ணுப்பான்னு சொன்னா அந்த நபர் எப்படியாப்பட்ட வெறி கொண்ட ஒரு நபரா மாறுவாரு. அந்த வெறி கொண்ட நபருடைய வெளிப்பாடு தான் ஏப்ரல் 10ஆம் தேதி. ஓகே, இப்போ ஃப்ரேம் பாத்தீங்கன்னா பழைய அஜித், நம்ம கிளாசிக்கா பார்த்த எல்லா அஜித்தையுமே காட்டிடுறாரு. இந்த அது அப்படிங்கிறது டயலாக் கூட அதெல்லாம் வந்து அஜித் சார் வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதுன்னு சொல்லவே மாட்டாரு, கரகர வாய்ஸ்ல சொல்லவே மாட்டாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அந்த எல்லா அஜித்தையும் காட்டுறாங்கல்ல, அது எப்படி சார் இருந்துச்சு? இல்ல உண்மையே வந்து ஆதிக்கோடைய ஸ்பெஷலே என்னன்னா, நீங்க அதுக்கு முன் மார்க் ஆண்டனி முன்னாடி 2 படம் எடுத்துக்கணும். மார்க் ஆண்டனியோட வெற்றி என்னன்னா இந்த 80s 90s சம்பவம் அதை வந்து அவர் ஹேண்டில் பண்ண விதம், அதை கொண்டு வந்த அந்த பாடலை எந்த இடத்துல நீங்க தேவையில்லாம ஒரு பாடலை 80s பாடல 90s பாடல சொல்லுவா, அது எடுபடாம போயிடும். கரெக்டா அந்த பாட்டை கொண்டு வந்து வச்சது. குறிப்பா எஜ்ஜே சூர்யா வந்து ஒரு சில்க் சுமிதாவுடைய ஒரு தீவிர ரசிகரா அந்த சம்பவம் அந்த காட்சியை வந்து வலுக்கட்டாயமா வந்து சேர்க்கல, கதையோட்டத்துமா சேர்த்துக்கலாம். இது மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி 10 தல ராவண மாதிரி அஜித் அப்படி காமிக்கிறாங்க. வந்து வாலி, அமர்கலாம், தீனா, அப்புறம் பார்த்து இவரு அசலு, இது எல்லாம் இருக்கு. இது எல்லாமே படத்துல இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அப்படி இருந்ததுன்னா எதா கூட அதை கனெக்ட் பண்ணுவாரு, எப்படி அதை கொண்டு போவாரு. ஒரு 3 கேரக்டர் மேபி இல்ல 3 கெட்டப்னு கூட சொல்லலாம். வந்து இந்த 3 கெட்டப்பை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணிருப்பாரு. அஜித் ஃபேன்ஸ் நீங்க வரீங்களா, வந்து ஒரு 120 ரூபா 190 ரூபா கொடுத்து படம் பாக்குறீங்களா, அந்த காசு உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு கரெக்டா இருக்கும்பா அப்படின்ற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருப்பாங்க. இப்ப குட் பேட் அக்லி பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலாவும் சரி, அஜித் ரசிகர்கள் சொல்லும் போதும் சரி, லுக்கு வந்து அஜித்துக்கு வித்தியாசமா இருக்குங்க. இவ்வளவு நாள் பார்த்த அஜித் குமார் எப்படி பார்த்தாலும் அழகா இருப்பாரு, ஆனா இதுல செம்ம லுக் இருக்கு. அதுவும் இந்த பிளைட்ல இருந்து அவர் இறங்கி வரும்போது வேற மாதிரி இருக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் இப்படிலாம் அஜித் சாரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம், பட் ஆனா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு சொன்னாங்க, அதுலயுமே ஒரு ஹேர் ஸ்டைல் எல்லாம் வச்சு வந்தார் இல்லையா, அந்த லுக் எப்படி சார்? இல்ல அதுதான் வந்து அந்த டீசர் வந்தப்போ அந்த விமர்சனம் வந்தது, இதெல்லாம் கிடையாதுங்க அஜித் இன்னும் அப்படியே அஜித்தான் இருக்காரு, இதெல்லாம் ஏஐல அப்புறமா வந்து விஎஃப்எக்ஸ்ல டிஏஜிங்ல பண்ணது அப்படின்னு பொழுது அதுக்கு ஒரு மேக்கிங் வீடியோ விட்டாங்க. இந்த பாட்டை பார்க்கும் பொழுது நான் கூட அந்த பாடலோட வரியோட சேர்த்து கிராபிக்ஸ்ல இதை முடிச்சுவாங்கன்னு பார்த்தா ஒரு பிளைட்ல இருந்து இறங்கி வர மாதிரி. இந்த கதைக்கிழமை வெளிநாட்டுல தான் நடக்குதான்னு தெரியல, மேபி பல்கேரியாவில தான் அந்த பெரும்பகுதியை ஷூட் பண்ணிருக்காங்க. அப்படி இறங்கி வர அந்த லுக்கு உண்மையிலே நீங்க தியேட்டர்ல பார்க்கும்பொழுது அந்த ஃபேன்ஸ் வந்து கொண்டாடிடுவாங்க. வந்து குறிப்பா பக்கத்துல ஒரு நபர் அவர் கூட வந்து அவர் இடையெல்லாம் கூட ஒரு சின்னதா ஒரு அப்டேட்லாம் கூட சொல்லிட்டாரு. அதன் பிறகு இல்லைங்க தெரியாம ஆர்வத்துல நான் சொல்லிட்டேன் அப்படின்னு. எல்லா நடிகர்களுக்கும் உள்ள பிரசன்னெல்லாம் ஒரு நல்ல நடிகர் வந்து உண்மையிலே வந்து 5 ஸ்டார் படத்துல அறிமுகமாயி நல்ல ஒரு கேரக்டர் கிடைக்கல. ஆனா இவங்களுக்கு எல்லாம் என்னன்னா ஒரு அஜித் மாதிரி இப்ப ஷாம் கூட வந்து விஜய் பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. நான் செட்டுக்கு போனோன்னு அவ்வளவு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு, எனக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாரு அப்படின்னு. அஜித்லாம் அப்படி வந்து தன்னுடன் நடிக்கும் சக நடிகர்களுக்கு, அதுவும் ஒரு ஹீரோ மெட்டீரியலா இருந்து கேரக்டரோட மாறும் பொழுது அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுப்பாருன்னு தெரியும். இந்த கேங்க்ல அவர் ரைட் ஹேண்ட் மாதிரி இருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வர பாடல் வரிகள்லாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி அதை கவனிச்சுட்டு இருப்போம். விஜய் சார் என்ன பாட்டு வைக்கிறாரு, அஜித் சார் என்ன வைக்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டே இருந்தோம். ரஜினி சாரும் இடையில வைக்கும்போது என்ன பாட்டு வைக்கிறாருன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் எழுது ஒரே ஆள் தான், விஷ்ணு எடவன். ரஜினி சாருக்கா அவருக்கு ஒண்ணு கொடுத்துருங்க, இவருக்கு ஒண்ணு கொடுத்துருங்க, கமல் சாருக்கு ஒண்ணு, அஜித் சாருக்கு விஜய் சாருக்கு ஒண்ணு. இதுலயும் பாத்தீங்கன்னா பாடல் வரிகள்ல துப்பாக்கி பீரங்கி எல்லாம் வரட்டும் பாத்துக்கலாம், ஒத்தாளா சமாளிப்பேன் அப்படிங்கிறது. திரையரங்கெல்லாம் செதறும், பொருசுங்கெல்லாம் கதறும் அப்படின்னா சொல்றாரு. யார சொல்றாரு? யாரும் மீன் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க ஒரு காலத்துல வந்து விஜய் இருந்தார் அப்படின்னா விஜய்க்கும் அஜித்துக்கும் விஜய்க்குன்னு சொல்லி பாட்டு மாறி மாறி வரும். அது ரெண்டும் இதுவா போகணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரு தாவேகா தலைவரா ஒரு பக்கம் அவர் அடிச்சு தூள் கிளப்பிட்டு இருக்காரு, அவருக்கு எதிரான அறிக்கைகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அரசியல் பக்கம் அவர் போயிட்டாரு, ஆனா அவருக்கும் ஒரு படம் வெயிட்டிங்ல இருக்கு. இங்க வந்து 2 ஹீரோக்களுக்கான சண்டை கிடையாது. வந்து இதை தாண்டி அந்த ஹீரோக்களுடைய ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக ஒரு பாடலாக இருக்கும் அப்படின்னு தான் நீங்க சொன்ன மாதிரி. முன்னெல்லாம் வந்து
19 ஒரு பல்லவி ஒரு சரணம் இப்படி எல்லாம் பாடிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு வந்து ஒரு நடிகருக்கு எழுதணும், ஒரு ஹீரோவுக்கு எழுதணும் அப்படின் பொழுது அவங்களுடைய முந்தைய சம்பவங்கள், அவங்களுடைய டீகோடான விஷயங்கள் இதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதுல சொன்ன மாதிரி இந்த காலம் மாற 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 அந்த பாடலாசிரியர்கள் மாறுவாங்க, அந்த தன்மையெல்லாம் மாறும். முன்ன மாதிரி ரொம்ப ரிதத்தோடு எல்லாம் கேட்கறதுக்குலாம் எங்களுக்கு நேரம் இல்லைங்க. வந்தமா எங்க தலைவன் பாட்டை கேட்டோமா, தெரிக்கிற மாதிரி இருந்ததா, அதை நாங்க வந்து எங்க சோசியல் மீடியாவில வரியாவும் இல்ல ரிங்டோன் ஆகும் இப்படி போட்டுப்போம் அப்படின்னு. அதுல விஷ்ணு இடம் ரொம்ப பிரில்லியன்ட். இந்த வார்த்தைகளை சேர்க்கறது வந்து நீங்க சொல்லுவாங்க மீட்டர்ல உட்கார வைக்கிறதுன்னு, அது ரொம்ப கஷ்டம். வந்து கேட்சியா பிடிக்கிறது, கேட்சியா பிடிச்சு அந்த டியூன்ல உட்கார வைக்கணும். டியூனோட இதுவாகணும். நீங்க சொல்ற மாதிரி வந்து எத்தனை பேருக்கு துப்பாக்கி வந்தாலும் வந்து ஒத்தாலா சமாளிச்சுட்டு வாயா நீ அப்படின்ற மாதிரி. என்னன்னா இது வந்து அந்த ரசிகர்களுக்கான அந்த ரசிகருடைய மனநிலையில இருந்து எழுதும் போதுதான், இப்ப ரசிகருடைய மனநிலையில இருந்து அதை விட ரொம்ப லோவா இறங்கி ஒரு படத்தை வந்து ஆதிக் பண்ணிருக்காருன்னா எழுதுறவருக்கும் அப்படிதான் வரணும். அப்படி வரும்பொழுதுதான் அது மாறும். வந்து ஓகே, இந்த ஓஜி சம்பவம் அப்படிங்கறதா ஒரு பெரிய இதா இருக்கு. அதாவது இப்போ வந்து கோட் அப்படின்னா விஜய் சொல்றோம், சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த் சொல்றோம். இந்த ஓஜிங்கிறது புதுசா ஒரு டைட்டில் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு இல்ல சார்? ஏன்னா ஒரிஜினல் கேங்ஸ்டர் வந்துட்டு ஏகே தான் அப்படின்னு இந்த பாட்டு சொல்ல வர விஷயமே அதுதான். சோ இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல விஜய்க்கு அது சொன்னாங்க வந்து கோட் சமயத்துல வந்து இவர் தான் ஒரிஜினல் கேங்ஸ்டர் அப்படின்னு. ரஜினி கூட அது பொருந்தும், கூலியில கூட அதை சொல்லலாம். வந்து மேபி நீங்க வந்து பிளேயர்ஸ், ஃபுட்பால் பிளேயர்ஸ் கூட அப்படி கொண்டாடுவாங்க, இவர் தான் ஓஜி அப்படின்னு. மெஸ்ஸி இவங்க எல்லாம் கூட அப்படி இருக்கும்போது அந்தந்த ஃபேன்ஸுக்கு அவங்களுக்கான எங்கெங்க ஹீரோக்களுக்கு ஓஜி தான் அது அப்படின்னு. உண்மையிலே இந்த படம் ஒரிஜினல் கேங்ஸ்டர் படமா தான் இருக்கும். நீங்க இதுக்கு முன்னாடி வந்து ஒரு விடாமுயற்சி அப்படின்னு நீங்க சொல்லிருக்க முடியாது. அதுல ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆமா, அப்படியே ஆப்போசிட். அது வந்து அது மகிழ் திருமேனி எப்படி பேசினாரோ அதுக்கு அப்படியே புரட்டி இப்போ இது கூட என்ன சொன்னாங்க, எப்பா ஏன்பா ஓவர் பில்டப் கொடுக்குறீங்கன்னு. நீங்க என்ன வேணாலும் நினைச்சீங்க, யார் ஆதிக்குடைய மண்ணில் என்கிட்ட 100% கான்பிடன்ட் இருக்குது, இது அப்படிதான் இருக்கும் படம் அப்படின்னு. எப்படி மகிழ் திருமேனியுடைய மணல்ல இருந்ததோ அதுக்கு ஆப்போசிட்டா இங்க இருக்குது. ஓகே, நீங்க வாங்க தியேட்டருக்கு, தெரிக்க விடுங்க, கொண்டாடுங்க. ஓகே, இப்போ ஒரு டைரக்டர் வந்து இவ்வளவு கான்பிடென்டா பார்க்க முடியாது, ரொம்ப ரேரா தான் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க இந்த படம் வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், நீங்க பாருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு. இதுல குறிப்பா வந்துட்டு நீங்க சொன்னீங்க ஆதிக் கான்பிடென்டா இருக்காரு, நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸும் வருது, நிறைய வந்து அந்த படத்தை வந்து ஓவர் ஹைப் எல்லாம் கொடுக்காதீங்கலாம் சொல்றாங்க. ஆனா ஆதிக் எங்கேயுமே சளைச்ச மாதிரி தெரியல. இப்ப இந்த பாட்டுல ஆதிக்கு எதிர்பார்க்கவே இல்லை, ப்ரோமோ பார்க்கும்போது தெரியுது அவர் கத்திட்டு அவரும் பாடி இருக்காரு அப்படின்னு. இந்த கான்பிடென்ட் எப்படி சார் பாக்குறீங்க? ஒரு ஆதிக்கு ஒரு பயங்கர கான்பிடென்டா இருக்காரு. இல்ல சார், அது அந்த ஆதிக்கே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. நேர்கொண்ட பார்வை ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு கோ டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கான்வர்சேஷன் ஏதாவது ஒரு வரி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு போது வழக்கமா எல்லா ஹீரோக்களும் சொல்றதுதான். அஜித் என்கிட்ட கேட்டதே அவர் கேட்டதே எனக்கு ஒரு பெரிய இது ஆயிப்போச்சு. ஒரு படம் இட்டு கொடுத்துருவாங்க, நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னது பயங்கர கான்பிடென்ட் ஆச்சு. அந்த கான்பிடென்டோட வெளிப்பாடு தான் மார்க் ஆண்டனி. அது முடிஞ்சவனே அவர்கிட்ட இருந்து ஒரு கால் வருது, அதுதான் என்னால நம்ப முடியாத ஒரு விஷயம். அப்படின்னா நான் எப்படி இருந்திருப்பேன்? அதுதான் உங்களுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய இடம் வந்து ஒரு பெரிய பேலஸ்ல உட்காந்து நம்ம சாப்பிட முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் பிளைட்டோட போட்டு இந்த பேலஸ்க்கு என்ட்ரியோட வரும்பொழுது அவனுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அந்த மனநிலையில் தான் எனக்கு இருந்தது அப்படின்றாப்ல அதிகம். அப்படி இருக்கும்பொழுது நான் ஏன் இந்த படத்தை வந்து நான் சொல்லாம யார் சொல்லுவாங்க? படத்தோட கேப்டன் நான் தான், நான் சொல்லாம யார் சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு அந்த தன்னமைக்கு அதை தாண்டி கண்டென்ட்டே நல்லா வந்திருக்குன்னு இப்படி சொல்லும் போதே நமக்கே தோணுது. ஓகே, இப்போ இந்த கேங்ஸ்டர் மூவி அப்படின்னா அஜித்துக்கு அல்வா சாப்பிடுற மாதிரின்னு சொல்லுவாங்க. அதாவது பாசிட்டிவா வர ரோலை விட நெகட்டிவா வர ரோல் எப்பவுமே வந்து அஜித் குமாருக்கு சூப்பர் ஹிட் கொடுத்துருக்காரு. பில்லாவை எடுத்துக்கலாம், இதுக்கப்புறம் மங்காத்தா எடுத்துக்கலாம். அந்த ஆரம்பம் எல்லாத்துலயுமே சின்ன வில்லத்தனம் இருந்துட்டே இருக்கும். ரொம்ப நல்லவரா இருந்தாதான் அந்த படம் நமக்கே ஒரு மாதிரி வெளிய டைலாக் வருது, இவ்வளவு காலம் நானும் வந்து நல்லவனா இருக்கிறது அப்படின்னு வந்து இருக்கிறீங்க அப்படின்னு. அப்போ இந்த கேங்ஸ்டர் அப்படின்னும் போது அஜித்துக்கு பயங்கரமா கை கொடுக்கும் சார் இந்த படம். இல்ல, ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆவேன்னு நினைச்சேன். ஆனால் எனக்கு ஒரு காலகட்டத்துல வில்லனா பண்ணணும் ரொம்ப ஆசை. அப்படி ஒரு ஆசை. நீங்க ரஜினி வில்லனா பண்ண ஒரு சில படங்கள் தான், விரல் விட்டு ஒரு 3-4 படம் தான் வேற விதமா இருக்கும். அது சில ஹீரோங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்துல அஜித் இருக்காருன்னு தோணுது. நீங்க வந்து ஒரு வாலில ஒரு வில்லன் பண்ணிருப்பாரு, அது வில்லன் மாதிரியே இருக்காது. அந்த வில்லத்தனம் பாக்குறவனுக்கு பதறம் வந்து. ஆமா, என்ன பண்ண போறாரு, எப்படி பண்ண போறாரு. இதுல பாத்தீங்கன்னா பேட் அக்லின்னு இருக்கும்போது இந்த அக்லி கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பாக்குறவனுக்கு இதுவா இருக்குமா? அந்த அக்லி கேரக்டர் என்ன வந்து ஒரு கடைசியில ஒரு நீதி சொல்லி ஆகணும் இல்லைங்களா? முழுக்க ஒரு ஹீரோ வந்து வில்லனாவே காட்டிட முடியாது, அதுக்கு ஒரு நீதி கரெக்டா சொல்லி ஆகணும். அந்த நீதி எப்படி சொல்ல போகிறார் ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு பினிஷிங்ல அப்படின்ற ஒரு விஷயம் பெரிய எதிர்பார்ப்பாரு. ஓகே, இப்ப இந்த குட் பேடு கூட கிட்டத்தட்ட 2 கேரக்டர் தெரியுது ஓரளவுக்கு. அந்த ஷர்ட்டை வச்சோ இல்ல அந்த கோட்டை வச்சோ சம்திங் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு கார்ல அப்படி பறந்து வர மாதிரி 1.35 நினைக்கிறேன் அந்த செகண்ட்ஸ்ல பறந்து வருது. ஒரு பிஜிஎமும் வருது, கை மட்டும் காட்டுறாங்க ஃபுல்லா டாட்டூவோட.
ஆனா அவர் ரிவீல் பண்ணாம அவர் வச்சிருக்காங்களே, என்ன காரணம்? இல்ல அதுதான் வந்து நீங்க தொடர்ச்சியா நம்ம அந்த டீசர்லயும் ஆகட்டும், மற்ற இதுல கூட ஆகட்டும், ப்ரோமோல கூட திரும்பவும் அஜித் மட்டும் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இதுல அடுத்து செகண்ட் தேர்ட் சிங்கிள் வரப்போகுதுன்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு. அதை தாண்டி வந்து ட்ரெய்லர் ஒரு ஏப்ரல் இல்ல 3 அல்லது 4ஆம் தேதி இந்த ட்ரெய்லர் வந்துடும். ட்ரெய்லர் வந்த பிறகுதான் இல்ல யார் யார் இருக்காங்க, சஸ்பென்ஸாவே சில பேர் இருக்கான்ற மாதிரியான விஷயம், என்ன மாதிரியான ஒரு கதை நீங்க சொல்ற மாதிரி, இல்ல யார் அந்த டாட்டூ போட்டவர் தான், அவர் கை மட்டும் தான் சஸ்பென்ஸாவே வச்சிருக்காங்க, அவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த படம் ரிலீஸுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி கூட அறிவிப்பு வரும்னு நினைக்கிறேன். வந்து அஜித் தரப்புல இருந்து கூட யாரும் போய் பச்சை குத்திக்காதீங்கப்பா, இது வந்து ஸ்டிக்கர் தான் இது அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்தாலும் வரலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான இதுவாயிட்டாங்க. இது ஒரு சஸ்பென்ஸாவே மெயின்டைன் பண்ணிட்டு போகிறாப்ல. இது பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் என்டர்டைன்மெண்டான ஒரு படமா இருக்கும், ஒரு ஃபன்னான ஒரு படமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அதுல ஃப்ரேம்ல கூட பார்க்கும்போது அஜித் கத்தி எடுத்து அந்த வெற்ற விஷயங்கள் குத்துறதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர வயலன்ஸா தான் இருக்குன்ற மாதிரி தோணுது. படம் ஃபுல்லா வயலன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல மேபி இருக்காது வந்து அவர், ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த மாதிரியான படங்களையே குறைச்சிக்கிட்டு பாத்தீங்கன்னா ஒரு தங்கச்சி சென்டிமெண்ட், ஒரு அம்மா சென்டிமெண்ட் இப்படி கொண்டு வந்தவர். இதுல வந்து ரஜினி பெரும்பாலும் அவர்கிட்ட கதை கேட்கறவங்க கிட்ட சொல்றது வந்து எனக்கான படமா இருக்கணும், என் ஃபேன்ஸ்க்கான படமா இருக்கணும், எல்லா ஆடியன்ஸ் வந்து பாக்குற படமா இருக்கணும் அப்படின்னு அவர் திரும்ப சொல்றதுக்கான காரணம் அதுதான். வந்து அஜித் அந்த மனையில தான் வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பாக்குற மாதிரி அவங்க வந்து முகம் சொல்லிக்க கூடாது, இந்த இடத்துல எந்த விதத்துல இதுவாயிடக்கூடாதுன்னு அதை கண்டிப்பா பண்ணிருப்பாரு. ஏன்னா இந்த இரட்டை அர்த்த வசனங்கள் இதெல்லாம் அஜித்தோடைய சமீப கால படங்கள்ல கிடையாது. ரொம்ப தெரிக்கிற மாதிரி ரத்தம் மாதிரி ஓப்பனாவே பேசுறாரு பண்றாரு. ஆமா, இதுல வந்து வேற விதமா ஏதாவது ஒண்ணு மேபி இருக்கலாம். வந்து எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜாலியான படமா, அதுவும் பாத்தீங்கன்னா தியேட்டர் இவரு நம்ம சுப்ரீம் சுந்தர் ஸ்டண்ட் மாஸ்டர் சொன்ன மாதிரிதான் வந்து நீங்க கத்தி இங்க கத்துறது பார்த்தா ஆதிக் ரவிச்சந்திரன் தான் கத்திக்கிட்டு இருக்காரு, அவரே அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பொழுது. அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பக்கா கமர்ஷியல் பேக்கா அந்த படம் இருக்கும். ஓகே, வழக்கம் போல எப்பவுமே ஒரு பாட்டு வந்துச்சுன்னா இந்த பாட்டு வந்து இங்க கேட்ட மாதிரி இருக்கு, அங்க கேட்ட மாதிரி இருக்குன்னு ஒரு டாக் வந்துட்டே இருக்கும் பின்னாடியே. சோ இந்த பாட்டை வந்து இப்ப ட்விட்டர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்ல வந்துட்டு இந்தியன் 2ல வந்த அந்த பாரா அப்படின்ற ஒரு சாங் வரும், அந்த சாங் மாதிரி இருக்கு. பிஜிஎம் கேட்கும்போது தாம்தூம் படத்துல வந்து பிஜிஎம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சோ இதை எப்படி சார் பாக்குறீங்க? அது எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஸ்டோரி வந்து 1 to 9 வாங்க இல்லைங்களா, அது மாதிரிதான் வந்து நீங்க சுரங்கள் வந்து 7 தான் மாதிரி சொல்றீங்க. நீங்க என்னதான் கொண்டு வந்து இது பண்ணாலும் இதுல ஏதாவது ஒரு இடத்துல இது பண்ண, நீங்க தாம்தூம் ஒருத்தர் போட்டே இருக்காப்ல, அந்த பிஜிஎம் எடுத்து அப்படியே போட்டிருக்காப்ல. மேபி அது ஒத்த சிந்தனையா இதுவான்னு தெரியல, வந்து தாம்தூம் அந்த அளவுக்கு இதுவாகல. இதெல்லாம் மீறி நீங்க பாட்டு சொல்லும் பொழுது நீங்க கூட சொல்லியிருந்தீங்க, இந்த பாட்டை திரும்ப திரும்ப கேட்கும் போதோ ஒரு நீங்க பாத்தீங்கன்னா 2019 நினைக்கிறேன், விஸ்வாசமா அடிச்சு தூக்கு. ஆமா, அதுதான் வந்து யூடியூப்ல நம்பர் 1ல வந்துச்சு. நம்பர் 1ல வந்து அதுக்கப்புறம் வந்து பேட்டை வந்து அதை வந்து கிராஸ் பண்ணிடுச்சு வந்து. கண்டிப்பா அதே போல பாத்தீங்கன்னா இன்னொரு சம்பவம் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராரு பாலையா ஃபங்க்ஷனுக்கு வராரு, ஆந்திராவில ரேண்டமா வராரு. வந்த உடனே அவர் எல்லாரும் வந்து பயங்கர இதுவாயிடுறாங்க. அங்க இருக்கிற டிஜே என்ன பாட்டு போடுறாருன்னா ஆலுமா டோலுமா. ஓகே, ஆலுமா டோலுமாக்கு சரண வரைக்கும் ஆடிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாட்டு, ஒரு தமிழ் பாட்டை, அந்த நேரம் வந்து ஒரு தெலுங்கு பாட்டை, வேற அவர் பாட்டையே கூட போட்டிருக்கலாம். அங்க இருக்கிறவங்களை ஆடிட்டு ஒரு வீடியோ வைரல் ஆயிருந்து போறோம்னா இதுதான் அஜித் பாடலுக்கான ஒரு தனித்துவம். ஓகே, ஆனா ஆலுமா டோலுமா சொன்னீங்க, ஆலுமா டோலுமா வரும்போது இதுதான் சொன்னாங்க, இந்த மாதிரி என்னங்க ஆலுமா டோலுமா என்னங்க அந்த பாட்டே புரியல, ஏதோ ஒரு பக்தி பாடல் மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பின்னாடி பார்த்தா அஜித்தோட கெரியர்லயே ஒரு பெரிய சாங் அப்படின்னு. சோ இந்த சாங்கும் கிட்டத்தட்ட ஒரு சவுண்டா இருக்குங்க, கொஞ்சம் ரொம்ப அதிகமா வால்யூம் வச்சு எல்லாம் கேட்டா ரொம்ப இதா இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க. அந்த மாதிரி இதுவும் அந்த ஹிட் கொடுத்துருமா? ஹிட் கொடுத்துரும். நீங்க நாம இவ்வளவு யோசிக்கும் போது இதுக்கு இவ்வளவு கோடிகளை போட்டு படம் பண்ணாங்க தயாரிப்பாளர். அதை தாண்டி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கிடைச்ச வாய்ப்பு வந்து ஒரு சாதாரண, இவர் இளையராஜா சமீபத்துல ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார், நான் வந்து பீக்ல இருக்கும்பொழுது ஒரு பாடல் கேட்கும் போது 6 ஆப்ஷன் கொடுப்பேன்றாரு. வந்து இவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, வந்து ஒரு டியூனுக்கு 6 ஆப்ஷன் கொடுப்பேன்றாரு. அப்ப வந்து என்ன அவ்வளவு பீக்ல இருக்காப்ல, ராஜாவுடைய தரிசனம் கிடைக்குமான்னு. இந்த பாட்டுக்கெல்லாம் ஜிவி பிரகாஷ் எத்தனை ஆப்ஷன் போட்டிருப்பாரு, வந்து போட்டு பார்த்து ஆதிக்குள்ளே இறங்கி, அதுக்கெல்லாம் தூங்கி இருப்பாரா இருக்க மாட்டான்னு தெரியல, அப்படி கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. அப்படின்னா அது ஃபேன்ஸுக்கு ரீச் ஆகிற ஒரு விஷயம் அவங்களும் யோசிச்சிருக்கோம். ஓகே, இப்ப படத்தோட ஃபைனல் கட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சா சார்? ஏன்னா அது ஆல்ரெடி ரிலீஸ் ஆக வேண்டியது, நம்ம பொங்கலுக்கே பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சோ அதனால அந்த இதுவே இதா இருக்குமா, முடிஞ்சிருமா? கம்ப்ளீட்டா டாக்கி போர்ஷன் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷனே கூட முடிஞ்சிருச்சுனாங்க. இப்ப பிசினஸ் ஓடிட்டு இருக்கு. பிசினஸ்ல ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, வந்து நீங்க எப்படி அஜித் விஜய் ரஜினி விஜய்னு பேசிட்டு இருந்தாங்களா,
தமிழ்நாடு இங்க வந்து ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வாங்கியிருக்காரு. கர்நாடகா யார் வாங்கியிருந்தாங்க? கேவிஎன் ப்ரொடக்ஷன். ஓகே, ஜனநாயகன் படத்தினுடைய ப்ரொடியூசர் வாங்கியிருக்காங்க. ஒரே ஆள். கர்நாடகாவில நாங்க அங்க வேற விதமா தெரிவிக்க வைக்கிறோம் அப்படின்னு. இதெல்லாம் மீறி கிட்டத்தட்ட ஒரு 2500 ஸ்கிரீன்ஸ்ல இந்த படம் உலகம் முழுக்க முதல் நாள் வசூல 100 கோடி அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா போட்டிக்கு படம் கிடையாது. அதை தாண்டி இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகம். அந்த ஏப்ரல் 10ல இருந்து தொடங்கி விட்டு லீவ் வருது ஒரு 10 நாள். இதெல்லாம் சேர்த்து பெரிய ஓப்பனிங்கா முதல்ல 900 ஸ்கிரீன் சொல்லியிருந்தாங்க. இப்ப 1000 ஸ்கிரீன்ஸ். ஏன்னா நீங்க கடந்த ஜனவரியில இருந்து இப்ப நம்ம வீடியோ பேசுற வரைக்கும் கிட்டத்தட்ட 62 படங்கள் வந்திருக்கு. அதுல 5 படம் மட்டும்தான் வெற்றி படம், லாபம் கொடுத்த படம். அப்போ வந்து தியேட்டருக்காரங்க மொத்த பேரும் வந்து எங்களுக்கு ஒரு திருவிழா, தீபாவளி, கிறிஸ்துமஸ், ரம்ஜான் எல்லாம் சேர்த்து இந்த படம் தான், இதைதான் நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற போது அந்த படம் கண்டிப்பா ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும். ஓகே, இப்ப இந்த குட் பேட் அக்லில ஒவ்வொரு விஷயம் பார்க்கும்போது இப்ப இந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் பாத்தீங்கன்னா கூட ரொம்ப லாங் ஷாட்ல ஒரு திரும்பி நிக்கிற மாதிரி, அது இல்லாம இவர் இப்படி கையை தூக்கிக்கிட்டு அவர் அங்க நிக்கிற மாதிரி எல்லாம் காட்டுறாங்க. ஃபேன்ஸா ஒரு ஏகே ஃபேனா பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஏகே ஃபேன்ஸ்க்கு இந்த படம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, ஃபேன்ஸ்க்கான படம் தான் உங்களுக்கு வந்து. நீங்க அதுதான் திரும்ப சொல்லும் போது என்னன்னா, நீங்க ஒரு கட்டத்துல வந்து பாலச்சந்திர சார் வந்து ரஜினி வச்சு படம் பண்றாரு. பண்ண பிறகு வந்து கவிதாலயாவுக்கு ரஜினி கால் ஷீட் கொடுக்குறாரு. கொடுத்த பிறகு என்ன ஆயிடுறாரு, அவர்கிட்ட இந்த அசிஸ்டண்டா இருந்தவங்க அமிர்ஜானோ அல்லது வந்து சுரேஷ் கிருஷ்ணாவோ இவங்களை கூப்பிட்டு இவங்க படம் பண்ணணும்னா, ஏன் சார் நீங்க பண்ணலையா? ரஜினி உனக்கு நான் பண்ண முடியாது அப்படின்ட்டாரு. நான் வேற மாதிரி திங்க் பண்றேன், உனக்கு அப்படி கிடையாது. நான் பண்ணனா ஒரு ரசிகர் ஏத்துக்க மாட்டாங்க, நீ வேற லெவல்ல போயிட்ட, நீ ஒரு மாஸ் ஹீரோவா போயிட்ட. என்னால மாஸ் ஹீரோவுக்கு தர லோக்கலாலாம் பண்ண முடியாது. அதனால இவங்க என் அசிஸ்டன்ட்க்கு வாய்ப்பு கொடுக்குறேன், அதுக்காக நீ கால் ஷீட் கொடுக்காம இருக்காரு, கவிதாவில கால் ஷீட் கொடு அப்படின்ட்டு அதை வாங்கிட்டாரு. அப்படிதான் வந்து நீங்க வந்து ஒரு டைரக்டர் கையில திரும்ப சொல்றது என்னன்னா, அப்படி ஒரு கமர்ஷியலா ஒரு ஃபேன் பாயா நம்ம இவரை வச்சு படம் பண்ணா எப்படி தெரிவிக்க விடலாம் அப்படின்ற இடத்துல இருக்கிற ஒரு படத்தை கொடுக்குறீங்கன்னா அது வேற விதமா தான் இருக்கும். ஓகே, இப்ப ட்விட்டர் எப்படி சார் இருக்கும்? ஒரு பக்கம் வந்து நேத்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, தாவேகா அண்ணாமலைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, திடீர்னு சம்பவம் இறங்கிறீங்க, எப்படி இருக்கும்? இது எப்படி கனெக்ட் பண்ணிக்க மாட்டேன். இப்போ அவங்க ஏன்னா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா விஜயோடைய ரசிகர்கள் என்ன பொறுத்த வரைக்கும் தொண்டர் மனநிலைக்கு போயிட்டாங்க. ஒருவேளை ஜனநாயகன் வரும்போது அவங்க ரசிகரா மாறுவாங்கன்னு தாண்டி தொண்டர் மனநிலைக்கு வந்துட்டாங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவருடைய அரசியல் கிழமை வேற மாதிரி ஆயிடுச்சு. வந்து விஜய்க்கு பின்னாடி இவ்வளவு பெரிய இளைஞர்கள் கூட்டம் இருக்குதுன்னு ஒன்னே எல்லாரும் காண்டாயிடுறாங்க. அந்த காண்டோட வெளிப்பாடுதான். அண்ணாமலை இப்படி கோவப்பட்டுலாம் நான் பார்த்ததே கிடையாது. கோவப்பட்டு அப்படி தெரிக்கிறாரு. ஒரு பக்கம் சீமானுடைய கோவம் மாதிரியே இருக்குது. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. ஒட்டுமொத்தமா என்ன ஆகி போச்சுன்னா, வரும்போது ஏதோ ஒரு நடிகை ஒரு பவுடர் பூசின்னு வந்திருக்காப்ல, ஒரு ட்விட்டர்ல வந்து கட்சி பேரை அறிவிச்சிருக்காரு, இவரெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு நினைச்ச பொழுது ஒரு மாநாட்டிலே தன்னுடைய செல்வாக்கு காமிச்சிட்டாப்ல. இப்ப என்னன்னா, வாங்க பிரஸ் மீட் பண்ணுங்க, எல்லாரும் பத்திரிகையாளர் சந்திங்க அப்படின் பொழுது சந்திக்கிறதும் சந்திக்காததும் விஜயோட விருப்பம். சரி, நீங்க பிரஸ் சந்திக்கல இல்லைங்களா, மீடியாவை சந்திக்க மாட்டேன்றாரு. அவர் செய்தி நீங்க அவாய்ட் பண்ணுங்களேன், பண்ண முடியாது இல்ல. ஒரு எக்ஸ் வலைதளத்துல ஒரு சின்ன விஷயம் போட்டா கூட நீங்க எடுத்து இது பண்றீங்களா, அந்த இடத்துக்கு வந்துட்டாரு போது நிச்சயமாக அஜித் விஜய்ன்ற இந்த போட்டி கிடையாது. தல ரசிகண்டா தளபதி தொண்டண்டா அந்த மாதிரியேதான் இது ஆரோக்கியமான ஒரு விஷயம். ஓகே, அந்த பிரீமியம் ஷோ இன்னும் வந்து இதுலயே போயிட்டு இருக்கேன் சார். நான் வருமா வராதா இல்ல இருக்குமா இருக்காதா? இல்ல இருக்காதுன்ற மாதிரி ஒரு தகவல். ஏன்னா 99% இருக்காது அந்த ப்ரொடக்ஷன் நிறுவனம் அவங்க விரும்பல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா திரும்பவும் நீங்க அந்த பெய்டு பிரீமியம் போடும் பொழுது அதை வந்து ஒரு சாமானிய ரசிகன், அஜித் ரசிகன், ஒரு சாதாரண ரசிகன், ஒரு தினக்கூலி வந்து அந்த டிக்கெட் வாங்க முடியாது. அது வந்து ஒரு எலைட் பீப்புள் பார்க்கக்கூடிய ஒரு படமா மாறும். ரெண்டாவது மறுநாள் கொலாப்ஸா மாறும். அது எதிர் விமர்சனமா கூட மாறும். பாத்தீங்களா 5000 வைக்கிறாங்க, 6000 வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அஜித்தே அதை விரும்ப மாட்டாரு. அவரே கூட சொல்லி கூட வேணாங்க அதான் பண்ணாதீங்கன்னா, மறுநாள் அதாவது ஏப்ரல் 10 தான் இந்த படத்தினுடைய ரிலீஸா இருக்கும். அப்பதான் ஷோ வழக்கம் போல தமிழ்நாட்டுல 9 மணி ஷோ ஷோ அதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, எப்பவுமே அஜித் சார் படம் வருதுனாவே ஒரு செலிப்ரேஷன் இருக்கும். விஜய் சார் படம், அஜித் சார் படம்னாவே. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா படம் வேற இந்த மாதிரி இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றதுனால அந்த ரசிகர்களோட அந்த பிரச்சனை இருக்குல்ல சார். எப்பவுமே இந்த ஓப்பனிங்ல அவங்க பண்றது, பலாபிஷேகம் பண்றது, ஒரு இழப்பும் பார்த்தோம். சோ இந்த வாட்டி அதை கட்டுப்படுத்துறதுக்கும் அது நல்ல கேள்வி கேட்டீங்க. உண்மையாவே வந்து அது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம். இப்பவும் பாத்தீங்கன்னா ரொம்ப தியேட்டரு தெரிக்கும் கிழியும் அப்படின்னு இவ்வளவு தூரம் உங்க பாட்டு வச்சிருக்காங்க. அவர் தரப்புல இருந்து அவரோ அல்லது அவர் தரப்புல இருந்தோ ஒரு அறிக்கையோ ஒரு சின்ன வீடியோ கூட அவர் போடலாம்னு நினைக்கிறேன். வீடியோ மாதிரி போடுறதுக்கான வாய்ப்பு இல்ல. அவர் தரப்புல இருந்து ஒரு அறிக்கை மாதிரி கூட கொடுக்கலாம். எதுவும் பண்ணாதீங்க, அமைதியா படம் பாருங்க, எல்லாரும் பார்க்கணும், எந்தவித ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க. அதுதான் அவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. விஜய் வாழ்க, அஜித் வாழ்க, நீங்க எப்போ சொல்லிருக்காங்க. ஆனாலும் கேட்கற மாதிரி இல்ல.
இதை நீங்க அவர் தரப்புல இருந்து சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல அப்படி சொல்லிட்டு இப்படி பாட்டு போட்டா கொண்டாட தானே சார் செய்வாங்க. அதுவும் ரைட் தான். இப்படி சொல்லி இதுவும் சரியான ஒரு விஷயம் தான். ரைட்டு, இது தேவை, இது வியாபாரம் அப்படின்னு பிறகு கரெக்டா நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெரிய சம்பவம், இன்னும் மறக்காத ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தினால்தான் இங்க அதிகாலை காட்சி 6 மணி காட்சியை தூக்கி அடிச்சாங்க, வந்து கொடுக்கவே இல்லை இன்னும். அது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது அசம்பாவிதம், ஒரு சம்பவங்கள்லாம் நடக்கக்கூடாது. ஏன்னா எல்லாம் சாமானிய மக்கள் தான், அவங்களுக்கு என்ன தெரியும் வந்து அவங்கள. அதனால வந்து அவங்க அஜித் தரப்புல இருந்தோ அஜித்தோ ஒரு வீடியோ மாதிரி ஒரு அறிக்கை மாதிரி கொடுத்தால் மிக சரியாக இருக்கும். கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பேசுவோம். போன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம், டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand.